ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச்னா சன்ரைசர்ஸ் லக்னோ மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லே ஆப்ஷனில் இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். சும்மா சாம்பிள் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னென்னா ஜஸ்ட் ஒரு 240 வந்து இந்த லே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 240 மட்டும் போட்டு என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னா, சன்ரைசர்ஸ் வந்து 120 இருந்துச்சு ப்ரைஸ். இப்போ 70 இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி 120 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் 240 ரூபா போட்டேன். அதனால் சன்ரைசர்ஸ் மேலே 24,000 காமிக்குது, 24,000. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த 120 ப்ரைஸ் இருந்துச்சுல, அதுலேருந்து இப்போ குறையணும். ஸோ அதுலேருந்து இப்போ 60க்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் குறையணும். ஆஹா, குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு 4 போயிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லக்னோ வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காக போட்டோம்னா, ஏதாவது ஒரு மேட்ச்சில் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு மேட்ச் நடக்கும் தெரியுமா? சம்டைம்ஸ் நம்ம மேட்ச் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மேட்ச் பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து லக்னோ ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். டக்குன்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, விக்கெட் எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி தொடர்ந்து ஒரு ஹாட்ரிக் விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விழுகும், சம்டைம்ஸ் விழுகும். ஸோ அப்போது என்ன ஆகும்னா, அப்படியே சன்ரைசர்ஸ் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜஸ்ட் ஒரு 240 மட்டும் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்தால் மழை, போனால் வெறும் 240 அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறலாம். அதனால தான் பெரிய அமௌண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் 240 போட்டிருக்கோம். ஸோ வந்தால் பார்ப்போம். குறைஞ்சிச்சின்னா நம்ம அந்த 240 கூட நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம், ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் குறைஞ்சி வந்துச்சு, 120 இருந்துச்சு, அகைன் 60 வந்துச்சு. இப்போ அகைன் ஒரு விக்கெட்டாக ஒரு 4 போச்சு. ஸோ அதனால் 110 போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி பால் வந்து கண்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 37 பாலுக்கு 29 ரன் அடிக்கணும், ஈஸியாக அடிச்சிருவாங்க. இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, மேட்ச்சில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது எதுக்காகனா கொஞ்சம் லேயில் போட்டோமா, ஸோ அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஓகே, இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். வந்ததுன்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ கொஞ்சம் அதை பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். 36 பாலுக்கு 28 ரன்னு அடிச்சிருவாங்க பாவீங்களா. கொஞ்சம் லைட்டாக விட்டு ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடாதா? 2 விக்கெட் விட்டு லைட்டாக அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஸோ இப்போ 60 வந்து குறைஞ்சாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கலாம். ஒரு 15 ப்ரைஸ் வந்திருந்தால் கூட நேரம் கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1500 கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த அங்கே ப்ரைஸ் குறையும் பொழுது லக்னோவோட ப்ரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இன்றைக்கி அது குறையும். இந்த வீடியோவை அப்படியே கவர் பண்ணிடலாம்னு நினச்சேன், அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஸோ குறையவே இல்லை. வீடியோவுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். பாய்.